வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கும்பராசியில் ராகு கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில ராகு உலகத்துக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியுடைய ராகு உணவு தொழிலுக்கு எப்படி இருக்கும்? கும்பராசியில் ராகு விமானத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. அப்ப கும்பராசிக்கு உயர்வுக்கு போய் கொண்டிருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா பள்ளத்தை மறந்துடுவான், திடீர்னு பள்ளத்துக்கு வந்துடுவான். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அந்த அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்து தான் முழு பலனை சொல்லணும். அதே போல கும்பராசியில ராகு இதே 2007 இருக்கிறப்போ என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, நிறைய குண்டு வெடிப்பு, மசூதி பிரச்சனை, அதே ஏர்வாடி தர்காவில் 26 பேர் எரிஞ்சது, இது எல்லாமே கும்பராசியில ராகு இருக்கிறப்ப தான் நடந்தது. கும்பராசியில் ராகு, கும்பம் வீடுங்கிறது விமான வீடு, அதனால விமான பாதிப்புகள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு விமான பாதிப்பு வந்திருக்கும். அதே மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வைரஸ் பிரச்சனை இருக்கு. ஏன்னா ராகு என்பது அதிக இருட்டு, கும்பராசி என்பது அகல் இருட்டு. அப்போ அந்த அதிக இருட்டும் அகல் இருட்டும் சேர்ந்தால் நமக்கு கர்மாவை, இருட்டுக்குள் இருக்கும் விஷயத்தை எல்லாம் வெளிக்கொண்டு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய சக்தியை தரக்கூடியது. அப்போ இந்த கும்பராசியில ராகு 2007 வந்த போல நிறைய உணவு பிரச்சனை, ரயில் விபத்து, தீ விபத்து, யுத்தத்துடைய பிரகடனம், இதெல்லாமே நடந்தது. அதே மாதிரி இப்ப யுத்தமும் நடந்துருச்சு, விமான விபத்தும் நடந்துருச்சு, உணவு தொழில் பிரச்சனைகளும், உணவு டிபார்ட்மெண்ட்ல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அதிகமா வந்திருக்குது. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கும் இதே போல உடல் தொந்தரவுகளும் உணவு தொந்தரவும், உயர்வில் தடுமாற்றமும், உயர்வு இருந்தால் பள்ளத்திற்கு வரக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.